ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஏசி கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏசியில் இந்த டாப் இருக்கு இல்லையா, அதை மேலே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே 2 ஃபில்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபில்டர்ஸை ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை லேசாக அப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா மேலே தூக்கிக்கும். வெளியில் 2த்தையும் எடுத்துருங்க. அதை அப்புறமேலே க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த ஏசியில் அந்த மேலே இந்த ஃபில்டர்ஸ்லாம் கயட்டணும் இல்லையா, அந்த இடம் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸையும் என்ன செய்யுங்க, பொறுமையாக அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். தூசி வெளியில் போகிற அளவுக்கு. ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்கிறதுனால தூசி நிறையா சேர்ந்துருச்சு. அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் தட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த ஏசி காற்று வெளியில் வருது இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா ப்ரஷ் வச்சு அந்த தூசி போகிற வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏசி க்ளீன் பண்ணும்போது ஏசி மட்டும் க்ளீனிங்காக வச்சுக்கக்கூடாது. அந்த மொத்த ரூமையுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த நம்ம காற்று ஏசி போடும்போது அந்த சுற்றி இருக்கிற காற்றெல்லாம் அது உள்ளார போகுது இல்லையா, அப்போ அந்த தூசி எல்லாமே சேர்ந்து போகும். அதனால் நம்ம ஏசி க்ளீன் பண்ணும்போது, இல்லை ஏசி எந்த ரூமில் யூஸ் பண்ணுறோமோ, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் ஏசி நல்ல லைஃப் இருக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரூமில் ஒரு ஷெல்ஃபோ இல்லை லாஃப்டோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த லாஃப்ட்டுக்கு, அந்த ஷெல்ஃபுக்கு, இதுக்கெலாம் நீங்கள் முடிஞ்சதுன்னா டோர் கூட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதை மாதிரி நல்லா ஒரு இடத்தையும் நல்லா ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரே வச்சு நீங்கள் ஈஸியாக தண்ணி அடிக்கலாம். அப்படி இல்லை, ஸ்ப்ரே பாட்டில்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கப்போ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலோ வச்சு தண்ணி ஊற்றுங்க. இதுக்கு மேலே விண்டோ மாரி தெரியுது இல்லையா, அந்த நம்ம ஏசியில் மேலே ஓப்பன் பண்ணோம், லிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கேப் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல என்ன செய்யுங்க, தண்ணி வச்சு அப்படியே ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே வாஷ் ஆகிடும். மேலே அந்த இடத்துலலாம் கூட தண்ணி படலாம். நல்லா பாட்டிலில் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அவுட்லெட் எல்லாம் வெளியில் ஒரு ஓஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வழியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் கீழே தண்ணி சிந்தினால் நம்ம கடைசி அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தொடச்சிக்கலாம். இதை மாதிரி நல்லா ஒரு 4 கப்பு 5 கப்பு தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுங்க. அதில் உள்ள தூசியெல்லாம் அப்போ தான் க்ளீன் ஆகி போகும். நல்லா ஃபுல்லாக பொறுமையாக ஊற்றுங்க, பயப்பட வேண்டாம், அது ஒன்றும் வீணாகாது. இதை மாதிரி ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு நடை இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஏசியை. அப்போ தான் ஃபவுல் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதை மாதிரி ஏசி எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். அதாவது நல்லா மெயின்டைன் பண்ணும்போது தான் அது நல்ல லைஃப் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அதுக்கு ஏசி க்ளீனிங்க்கு ஆள் கூப்பிட தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரியே நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனைனா தான் நம்ம ஏசிக்கு அந்த ரிப்பேருக்கு சர்வீஸ் மேனை கூப்பிட்டுக்கலாம். மற்றபடி நம்ம இந்தமாரி க்ளீனிங் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ளார இருக்கிற நெட்டு, ஸ்பாஞ்சு எல்லாமே தனியாக கயட்டுற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா கயட்டிட்டு நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள். அது க்ளீன் ஆகலை அப்படின்னா இன்னொரு தடவை கூட நல்லாவே வாஷ் பண்ணுங்கள் சோப்பு போட்டு. கொஞ்சம் நெட்டு உடஞ்சிராமல் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. இதை வெயிலில் கூட நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா காய வச்சு அந்த ஈரம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஏசி தேவைக்கேற்ப மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஏசி இருக்குங்கிறதுனால எந்நேரமும் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நாங்களே ஏசி ரொம்ப நைட்டில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அந்த டயத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். மற்ற நேரத்துலலாம் வாசலில் நல்ல இயற்கை காற்று எங்கள் வீட்டில் நல்லா வரும், வயல் பக்கங்கிறதுனால. அதனால் நாங்கள் வாசல் பக்கம் தான் அதிகமாக உட்காந்துருப்போம். ஏன்னா ஏசி காற்று எந்நேரமும் வாங்கிட்டு இருக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது கிடையாது. அதனால் தேவைக்கேற்ப நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இது சின்ன அட்வைஸ் என்னோடது. இதை மாதிரி 2வது தடவையும் நல்லா தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த நெட்டு, அந்த ஸ்பாஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு சொருகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நல்லா சொருவிடுங்க. நல்லா சொருவிட்டு உள்ளே நல்லா அமுக்கி விட்டுருங்க. கரெக்டாக
ப்ராப்பராக வெளியில் வந்துடாத அளவுக்கு நல்லா ப்ராப்பராக உள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏசி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அதில் ஃபிட் பண்ணிடலாம். இந்த அடாப்டர்லேருந்து அந்த ப்ளக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்கிறதுனால வேறு ரொம்ப தூசியாக இருந்தது எங்கள் வீட்டில். அதனால் நல்லா தூசி தட்டி துடைச்சிட்டு இருந்தோம். உள்ளாரெல்லாம் தூசியாக இருக்கும். ஊதி நல்லா அதில் தூசி இருந்ததுன்னா ஊதியை வெளியில் எடுத்துடுங்க. சில நேரத்தில் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஏசி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த அடாப்டர்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு திருப்பி ஃபிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இல்லாட்டினா டக்குன்னு போட்ட வேகத்துக்கு லைட் ஆஃப் ஆகிடும். அந்த ஏசியில் லைட்டு எரியும் இல்லையா, ஆன் ஆகினது அது ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஏசி நம்ம ஃபில்டர் காய வச்சு செட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அந்த 2 ஃபில்டரையும் அந்த ஏசி ஏற்கனவே ஃபிட் பண்ண இடத்துலையே திருப்பி செட் பண்ணிவிடுங்க. உள்ளே நல்லா தள்ளிட்டு அந்த நாபை வச்சு லேசாக அமுக்குனிங்கன்னா ஃபிட் ஆகிடும். பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா ஏசி ஆன் ஆனதுக்கப்புறம் நல்லா கூலிங்காக காற்று வரும். ஏன்னா அடைப்பெல்லாம் போயிடும் இல்லையா, நல்லா கூலிங்காக காற்று வரும். நல்லா ஸ்மெல்லெல்லாம் பேட் ஸ்மெல்லெல்லாம் போயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.